எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மகிழ்ச்சிகரமானதா எப்படி மாத்திக்கிறது, அது நம்மை பரிசோதிக்கிற களம் என்று உணர்ந்து எப்படி செயல்படுவது, அது குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப சொல்லும்போது நாம ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். எந்தெந்த சப்ஜெக்ட் நமக்கு ஸ்ட்ராங், எந்தெந்த சப்ஜெக்ட்ல சின்ன சின்ன வீக்னஸஸ் இருக்கு, அந்த வீக்னஸஸ் ஓவர் கம் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே நேரத்தில் வீக்னஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கூட எந்த மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கலாம், அந்த த்ரெட்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நம்ம செய்யணும். சில நேரங்களில் இந்த வீக்னஸ் படிப்பு சம்பந்தமா மட்டும் இருக்க வேண்டியதில்லை, உடல் சம்பந்தமானதாகவும் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, சில பேருக்கு சரியா போர்டு தெரியாது. ஒரு பையன் சரியா எழுத மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. ஏன் சரியா எழுத மாட்டேங்கிறான்? இப்ப அவங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த பையன் சரியாவே எழுத மாட்டேங்கிறான் நோட் புக்லாம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா அந்த பையனை உட்கார வச்சுட்டு பேரண்ட்ஸ் 2 பேரையும் போய் சொல்லிட்டு, தம்பி அங்க அந்த சார்ட் இருக்கே அதை கொஞ்சம் படி அப்படின்னு. அங்கிள் எனக்கு தெரியல அங்கிள், அந்த சார்ட் தெரிய மாட்டேங்குது, போர்டில் டீச்சர் எழுதுறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் எழுதுறேன். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் வேணுட்டே எழுத மாட்டேங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் எழுதிடுறேன். அதனால என்ன பண்ணுவேன்னா, சாப்பிட மாட்டேன் மத்தியானம், திட்டுவாங்க அடிப்பாங்கிறதுனால சாப்பிட மாட்டேன் மத்தியானம். சாப்பாடு எடுத்து வச்சுட்டு மற்ற பசங்க எழுதியிருக்கிற நோட்ஸை பார்த்து கடன்னு வேகமா எழுதுவேன். அதுல சிலதை எழுத முடியும், சிலதை எழுத முடியாம போயிருது. இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றத பாருங்க, தயவு செஞ்சு உங்க பையனை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஐ ஸ்பெஷலிஸ்ட் செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் செக்அப் பண்ணிட்டு வந்தா கண்ணுல பயங்கரமான பவர், எக்கச்சக்க பவர். ஏன்னா அவங்க வீட்லயே எல்லாருக்குமே இந்த ஹெரிடிட்டரியாவே கொஞ்சம் ஐ ப்ராப்ளம் இருந்திருக்கு. அப்புறம் இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை சரியா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம முட்டை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. முட்டையெல்லாம் கொடுத்து அஜீர்ணம் வந்ததை உடைய கண் பார்வை சரியாகல. கடைசியில நல்லா சரியாகி அந்த பையன் கண்ணாடி போட்ட உடனே பிரமாதமா படிக்க ஆரம்பிச்சான். இது ஒரு பிசியலாஜிக்கல் வீக்னஸ். இது மாதிரி சில வீக்னஸஸ் இருக்கும். ஒரு பையன் சரியாவே படிக்கல, நல்லா படிக்கக்கூடிய பையன் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரமாதமா படிச்சுட்டு வந்திருக்கான். திடீர்னு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரியா படிக்கல. அவனுடைய எல்லா பேப்பரை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துலயும் அவன் சரியா பண்ணாம இருக்கான். ஷாபியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், கிளாஸ்ல சரியா கவனிக்க மாட்டேங்கிறான். இது மாதிரியான ஒரு பிரச்சனை. உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, இது பெஸ்ட்ல நடந்தது. அந்த டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, அவனுடைய பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா அருமையா எழுதியிருக்கான், ஆன்சர்ஸ் எல்லாம் பிரமாதமா எழுதியிருக்கான், நல்லா படிச்சிருக்கான். ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க, தம்பி நீ ஏன் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்போ சொல்லியிருக்கான், என்னோட அம்மா செத்து போயிட்டாங்க டீச்சர், இந்த வருஷம் எனக்கு படிக்கவே முடியல, என் கவனமெல்லாம் எங்க அம்மா மேலதான் இருக்கு, அவ்வளவு அன்பா இருக்கிறவங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும். உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க, கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு அம்மா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பா அவங்ககிட்ட பெரியம்மா அதுல இருந்து உட்கார வச்சு அவனுக்கு எல்லாம் இது பண்ணி, கவலைப்படாத, இதெல்லாம் சகஜம்தான், உங்க அம்மா என்ன ஆசைப்பட்டிருப்பாங்க, நீ நல்லா வரணும்னு தானே, உங்க அம்மா ஆசை நிறைவேறணும்னு நீ நல்லா படிக்கணுமே, அப்பதானே நீ வர முடியும் அப்படின்னா உன்னை தனியா கவுன்சிலிங் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ஒரு பெர்ஃபியூம் போட்டு வந்திருக்காங்க. அந்த பையன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டானா, எங்க அம்மா இந்த பெர்ஃபியூம் தான் போடுவாங்க, எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு அந்த டீச்சரை கட்டி பிடிச்சுக்கிட்டான். இப்ப இந்த பையன் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகி பிரமாதமா படிச்சு நல்ல மார்க் எடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து லெட்டர்லாம் எழுதிட்டு இருப்பான், தொடர்ந்து லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க இறந்து போன அப்ப அந்த பையன் வரான், அந்த ஃபியூனரல் ப்ரொசஷனுக்கு அந்த பையன் வந்தான். நான் ஒரு டெட்டாக்ல பார்த்தேன், ஒரு லேடி பேசுறாங்க, ஒரு டீச்சரா இருக்கிறது எப்படி எப்படி, ரொம்ப கம்பீரமான ஒரு இது. அதுல அவங்க சொல்றாங்க, என்னுடைய அம்மாவும் ஒரு டீச்சர் தான், எங்க அம்மாவுடைய ஃபியூனரல் ப்ரொசஷன் மாதிரி இந்த டவுன்லயே யாருடைய ஃபியூனரல் ப்ரொசஷனும் நடக்கல. ஏன்னா அந்த ஃபியூனரல் ப்ரொசஷன்ல இந்த ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான நபர்கள்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, ஜட்ஜஸ் வந்தாங்க, சீனியர் சிவில் சர்வன்ட்ஸ் வந்தாங்க, பொலிட்டீஷியன்ஸ் வந்தாங்க, சயின்டிஸ்ட் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ரேப்போட அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு. சில நேரங்கள்ல இந்த பசங்களுக்கு சில வீக்னஸ் இருக்கும். பையன் அழுக்கு சட்டையை போட்டு வரானா பிரச்சனை இருக்கும் வீட்டுல. சில பசங்கள்
எப்பவுமே வீட்டு பாடம் எழுதாம வராங்கன்னா வீட்டுல பிரச்சனை இருக்கும். அப்பா ஏதாவது தண்ணி போட்டுட்டு வந்து அம்மாவை அடிச்சிட்டு இருப்பாரு. வீட்டுல சரியான சூழல் இருக்காது. இது மாதிரி சூழல் இருக்கும். இது மாதிரியான சில வீக்னஸஸ் இருக்கும். பிசியலாஜிக்கல் வீக்னஸ் ஒன்னு, சைக்கலாஜிக்கல் வீக்னஸ். இந்த ரெண்டு வீக்னஸையுமே நம்ம சரி பண்ணணும் ஸ்கூல் லெவல்ல. காலேஜ் லெவல்ல பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்ணோம்னா, நம்முடைய வீக்னஸ் என்ன, எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, படிக்க உக்காந்தா புத்தகத்துல என்னுடைய எண்ணம் வரவே மாட்டேங்குது, என்ன பண்றது? இந்த மாதிரி எனக்கு கேள்விகள் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த இதுலயே கல்லூரி காலங்கள் @gmail.comக்கு எனக்கு அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. நான் உட்கார்ந்த உடனே எண்ணம் எங்கேயோ போயிருது, ட்ரிஃப்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? நம்ம சில எக்ஸசைஸ் செய்யணும். அந்த எக்ஸசைசஸ் மூலமா மைண்டை டிசிப்ளின் பண்ணணும். நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன மென்டல் ஜிம்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமா மைண்டை டிசிப்ளின் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்றது கத்துக்கணும். இந்த ஃபோக்கஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குதிரைக்கு தான் கடிவாளம் போடுறாங்க, மாட்டுக்கு கடிவாளம் போடுறாங்களா? எங்கேயாவது மாட்டுக்கு கடிவாளம் போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? குதிரைக்கு தான் கடிவாளம் போடுவாங்க. ஏன்? மாட்டுக்கு கடிவாளம் போட வேண்டிய தேவை இல்லை. குதிரைக்கு கடிவாளம் போட வேண்டிய தேவை என்னன்னா, குதிரை வேகமா ஓடுது, கொஞ்சம் தப்பா ஓடிட்டா கூட முடிஞ்சு போச்சு. அதனால அதுக்கு ஃபோக்கஸ் தேவைப்படுது. அப்ப யாருக்கு ஃபோக்கஸ் அதிகமா தேவைப்படுதுன்னா, யாருடைய மைண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றது? ஒன்னு, இந்த மென்டல் ஜிம் நான் சொன்னது சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யலாம். ஒன்னு இந்த கிராஸ்வேர்ட் பசில், சிம்பிள் கிராஸ்வேர்ட் பசில். நான் பார்த்திருப்பேன், நிறைய பேர் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இந்த கிராஸ்வேர்ட் பசில பண்ணுவாங்க. காலையில கண்டிலும் கிராஸ்வேர்ட் பசில் பண்ணிட்டு தான் இந்திரா காந்தி அம்மையார் மற்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்களாம். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அவங்க சால்வ் பண்ணுவாங்களாம். கிராஸ்வேர்ட் பசில்ங்கிறது உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணும், அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் சில நேரங்களில் ஒரு பையனை போட்டு, இந்த பையன் இங்க இருக்கிறா, புல்கட்டை அங்க இருக்குது, எப்படி இந்த புல்கட்டை கொண்டு வந்து அவன் மாட்டுக்கு போடுவான் அப்படின்னு நம்ம அதில் ஒரு லேபரின்த் மாதிரி இருக்கும், அதில் வரைஞ்சு கொண்டு போய் அங்கே சேர்த்துற மாதிரி இருக்கும். மாடு இங்க இருக்கு, தீவனம் எங்க இருக்கு, எப்படி போகும், இந்த மாதிரி இது மாதிரியான சில விஷயங்கள். அப்புறம் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் 6 வித்தியாசம் இருக்கு. சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த 6 வித்தியாசம் தான் எடுத்து சார்ட் அவுட் பண்ணுவோம். இங்க பூ இருக்கு, இங்க பூ இல்ல, இங்க ஒரு புடவையில இந்த இடத்துல ஒரு டிசைன் இருக்கு, இங்க இல்ல, இங்க காது இருக்கு, இப்படி எல்லாம் பார்த்து இந்த 6 வித்தியாசம் பண்ணும்போது மைண்ட் அலர்ட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ். அப்புறம் சில லேட்டரல் திங்கிங் ப்ராசஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் கொடுத்து இதை சால்வ் பண்ணுங்க. எனக்கு ஒரு ப்ரொஃபசர் இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் வந்த உடனே கிளாஸ்ல எடுத்த உடனே பாடம் நடத்த மாட்டார். அவர் சாயில் சயின்ஸ் நடத்தணும், சாயிலை பத்தி நடத்த வேண்டியவர். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு அழகான ஒரு லேட்டரல் திங்கிங் ப்ராப்ளம் ஒன்று சொல்லுவார். இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு மிட்ஜெட் ஒரு லிப்ட்ல போறாரு. அவரு மழைக்காலங்கள்ல மட்டும் 10th ஃப்ளோர்ல போய் இறங்குறாரு. மற்ற நாள்ல எல்லாம் 6th ஃப்ளோர்ல இறங்கிட்டு அதுக்கப்புறமேல அவர் நடந்து போறாரு 10th ஃப்ளோருக்கு. ஏன் அப்படின்னு சிம்பிள் ப்ராசஸ். மழைக்காலத்துல அவர் கொடை எடுத்துட்டு போறாரு, மிட்ஜெட், அதனால கொடையை வச்சு 10th ஃப்ளோரை அவர் ஆன் பண்ணிட்டு போக முடியுது. மற்ற நாள்ல அவருக்கு எட்டுறது 6th ஃப்ளோர் தான். அதனால 6th ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டு அப்புறம் நடந்து போறாரு அப்படிங்கிற ஒண்ணு. அப்புறம் அடுத்த நாள் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஒருத்தன் தூக்குல மாட்டி செத்து போயிடுறான். ஆனா கீழே ஸ்டூலே இல்ல, கொஞ்சம் தண்ணி தான் கிடக்குது. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு நாளைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா அப்புறம் போய் இல்ல, ஒரு பெரிய ஐஸ் கியூப் மேல ஏறி நின்று அவன் தூக்கு போட்டிருக்கான். அந்த ஐஸ் கியூப் கரைஞ்சி போனதுனால கீழே தண்ணி இருக்கு, ஸ்டூல் எதுவும் இல்லை. அப்ப அது இது மாதிரியா பல விஷயங்களை திங்கிங் ப்ராசஸ், மைண்ட திங்க் பண்றதுக்கு. ஏன்னா சும்மா மனப்பாடம் பண்ணி சும்மா எழுதுறதுக்கே நம்ம பயிற்சி பண்ணோம்னா மைண்டினுடைய பல ஏரியாஸை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம். இது மாதிரி சில தாட் ப்ராசஸை கிண்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், சில லேட்டரல் எக்ஸசைஸ். இன்னைக்கு லேட்டரல் திங்கிங் எக்ஸசைஸ் கொஞ்சம் அப்படி பாக்குறது. இதை பார்த்தோம்னா நமக்கு மைண்ட் அலர்ட் ஆகும். அப்ப நாம அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்தோம்னா மைண்ட் டிசிப்ளின் ஆகும்.
சில நேரங்களில் மெடிடேஷன் பண்ணுங்க மைண்டை காம் பண்றதுக்கு. ஜே கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் டிசிப்ளினிங் த மைண்ட் அப்படின்னு. மெடிடேஷன், the word meditation and medicine, they come from the same root which means to cure அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெடிடேஷன்னா மைண்ட காம் பண்றது. பரபரப்பா இருக்குது. ஒரு கடல் கரையோரம் அந்த அலைகள் அப்படியே வந்து 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 பரபரப்பா இருக்குது. ஆனா ஆழமான இடத்துக்கு போனீங்கன்னா அமைதியா இருக்கும். ஆழ்கடல்ல போனீங்கன்னா தெரியும். கப்பல்ல போய் பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல ஒண்ணுமே இருக்காது, சலனமே இருக்காது. அப்போ உங்க மனச அந்த மாதிரி சலனமற்ற ஒரு சூழலுக்கு ஆக்கிக்கிறது. அப்புறமேல் படிக்க ஆரம்பிக்கிறது. பிளசண்டா உங்க மனசை ஆக்கிக்கிட்டு படிக்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு, ஒண்ணு இல்லைங்க, நான் அப்படி போய் வெளியே பார்ப்பேன், கிரீன் ட்ரீஸை பார்ப்பேன், அதுல இருக்கக்கூடிய பேர்ட்ஸை பார்ப்பேன், உடனே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் படிச்சிருக்கேன், ரவீந்திரநாத் டாகூர் என்ன பண்ணுவாராம், the vast expanse of the sky-ய பார்த்த உடனே தான் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குமா. செங்கிஸ்கான் ஒவ்வொரு முறை போரிடுறதுக்கு முன்னாடி, பிகாஸ் he was a pagan இல்லையா, அதனால அவங்களுக்கு வர்ஷிப் பண்றது the vast expanse of the blue sky தான். அதை வர்ஷிப் பண்ணிட்டு தான் he will start his battle. அது மாதிரியான ధూమపానానికి తప్పదు భారీ మూల్యం. ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜாகிரதை வகிంచండి. நல்ல சூடான டீ சாப்பிட்டுட்டு கடகடன்னு எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ஸ்பிரேஷன். அப்ப மைண்ட் அலர்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தை நம்ம ஏதாவது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் செஞ்சு மைண்ட ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. we are preparing the mind. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும். இப்ப எதுக்காக உழறாங்க? அந்த லேண்ட ப்ரிப்பேர் பண்றாங்க, அந்த பயிரை லூஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் பிளவிங் இஸ் நத்திங் பட் லூசனிங் த சாயில் தான். இறுக்கமா பண்றாங்களா? இல்ல. உழுத போது அந்த நிலம் தளருது, அப்படியே தளர்ந்து அந்த விதையை வாங்குவதற்கு அது தயாராக இருக்கிறது. அப்ப மைண்ட் அப்படி லூஸ் பண்றது, மைண்ட் லூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி விட. டைட்டா இருக்கு மைண்ட், படிக்கிறதுக்கு முன்னாடி டைட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே ஆகாது. மைண்ட் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது. இப்ப என்ன மசாஜ் பண்றாங்களா? அது என்ன பண்றாங்க? மசாஜ் பண்றது மைண்ட, மசில்ஸை வந்து லூசன் பண்ணி விடுறாங்க, தளர்த்தி விடுறது தான் மசாஜ். அப்ப மென்டல் மசாஜ்ங்கிறது என்ன? மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது. அதுல புதிய புதிய விதைகளை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி உழுது அதை அப்படியே ஏத்துக்கிற மாதிரி தளர்த்தி அதை அப்படியே தயார் பண்ணி வைக்கிறது. அது மாதிரியான எக்ஸசைஸ் செய்யறது. இப்ப இத பல்வேறு விதமான வகையில செய்ய முடியும். சில பேர் ஒரு சின்ன வாக் போவாங்க. வாக்கெல்லாம் உடம்ப ரிலாக்ஸ் பண்ணணும், மைண்ட ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும். ஃபோக்கஸுக்கு இது தேவை. இன்னொன்னு சொன்னாங்க என்னன்னா, இந்த கிளாசிக்கல் மியூசிக், வெஸ்டர்ன் கிளாசிக்கலா இருக்கலாம், ஈஸ்டர்ன் கிளாசிக்கலா இருக்கலாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃபரன்ஷியேட். அந்த சிம்பனி மாதிரியான இசைக்கோவைகளை கேட்கும் போது மைண்ட்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் வருதுங்கிறாங்க. ஏன்னா அந்த நுட்பமான ஓசைகள் இருக்கு இல்லையா. இப்ப மியூசிக்ல ஒரு ரிப்பிட்டிஷன் ஒன்னு இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு டா அப்படின்னு ஒன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டா அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு முறை வரும். நம்ம இதுலயே என்ன, பல்லவி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். பல்லவி ரிப்பீட் ஆகும்போது மைண்ட் ப்ரிப்பேர் ஆகுது, அடுத்தது பல்லவி வரும் அப்படின்னு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. 4 லைன் வந்த உடனே மறுபடியும் பல்லவி வருங்கிறதுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆகுது இல்லையா. அப்ப என்னன்னா, அந்த பல்லவி வரும்னு அது வெயிட் பண்ணுது இல்லையா, அந்த டைம்ல தான் மைண்ட் அலர்ட் ஆகுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஒரு பாட்டு ஆரம்பமாகுது, ஒரு நல்ல பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் அப்படின்னு அந்த பாட்டு வருது. இப்ப அடுத்தது மறுபடியும் அந்த வரி வருங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக அப்படின்னா, இந்த உலகம் பிறந்தது எனக்காக மறுபடியும் வரும் வெயிட் பண்றது போது அந்த மைண்ட் அலர்ட் ஆயிருது. அந்த மியூசிக்கை எதிர்பார்க்குது மைண்ட். அப்ப அந்த மியூசிக்கை எதிர்பார்க்கும் போது அந்த மைண்ட் அலர்ட் ஆகி அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு வருது. அப்படி நிக்குது மைண்ட். ஸ்டாண்டர்டீஸ்ல நின்ன மைண்ட் அட்டென்ஷனுக்கு வந்துருது. தேசிய கீதம் வாசிக்கும் போது எப்படி நிக்குமோ அந்த மாதிரி நிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஹைட் அண்ட் அவேர்னஸ்க்கு அந்த மைண்ட் வந்துருது.
அதுக்கேற்ற மாதிரி மியூசிக், நல்ல மியூசிக்கை கேட்கும்போது அந்த மியூசிக் உங்களுடைய மைண்டை டிசிப்ளின் பண்ணுது, அலர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு நம்ம படிக்க உட்கார்ந்தோம்னா அது ரொம்ப நேர்த்தியா நம்ம படிக்க முடியும். இன்னொன்னு, நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுல வீக்னஸ் உள்ள சப்ஜெக்ட்டுக்கு அதிக கவனம் தேவை. அதுக்கு மேபி யூ மே ஹாவ் டு கோ ஃபார் சம் ஸ்பெஷல் கோச்சிங் ஆர் சம் ஸ்பெஷல் கைடன்ஸ், அது மாதிரி வேணும். அல்லது எக்ஸ்ட்ராவா புக்ஸை ரீட் பண்ணணும், அல்லது அதுல நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். இப்ப நாங்க சில இந்த பெட் சார்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சில பேருக்கு அது டக்குன்னு வராது. ஏன்னா ஹியூமானிட்டிஸ்ல இருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அகாடமிலேயே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்ப அதுல கஷ்டமா இருக்கும்போது அந்த சில பேர் ஹியூமானிட்டிஸ் படிச்சவங்க, கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்க, சயின்ஸ் படிச்சவங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க கிட்ட வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது 2-3 முறை அதை அப்படியே டிஸ்கஸ் பண்ணி அதை இது பண்ணும்போது புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பெட் சார்ட்னா ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் சிமல்டேனியஸா பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க கடக்கால் நோண்டின பிறகுதான் கட்ட முடியும். அப்ப ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியாது. ஆனா கடக்கால் நோண்டிக்கிட்டு இருக்கும் போதே கிணறு வெட்டிடலாம், கடக்கால் நோண்டிக்கிட்டு இருக்கும் போதே கதவு செஞ்சிடலாம், கடக்கால் நோண்டிட்டு இருக்கும் போதே ஜன்னல் செஞ்சிடலாம். எந்த ஆக்டிவிட்டி எதுக்கப்புறம் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்து எந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சா அந்த எந்த ப்ராஜெக்ட் முடியுமோ அதுதான் கிரிட்டிக்கல் பாத். அந்த கிரிட்டிக்கல் பாத்தை நீங்க பண்ணணும் அப்படிங்கிற பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப சின்ன சின்ன டிஸ்கஷன், நல்லா படிக்கிற பசங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும், புரிதலை தரும். அதனால இந்த வீக்னஸ் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப நல்லா வர சப்ஜெக்டுக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தை விட நமக்கு சில பிரச்சனைகள் திடீர்னு இந்த செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் இடிக்கிறதா இருக்கும். அது மட்டும்தான் நமக்கு இல்ல, எல்லாருக்குமே இடிக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கும். எங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது சாயில் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ். அது செந்தில்னு ஒரு ப்ரொஃபசர் எடுத்தாரு, ரொம்ப நல்ல ப்ரொஃபசர். ஆனா எல்லாரும் என்ன பண்ணாங்க, 30க்கு 22 தான் எடுத்தாங்க மிட் டேர்ம்ல. 90க்கு மேல எடுத்தா தான் A+. எல்லாரும் நடுநடுங்கி போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல போக்கஸ் பண்ணி, அப்புறம் அதுல அசைன்மெண்ட் செஞ்சு, அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி கடைசியில நல்ல மார்க் எல்லாரும் எடுத்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் சில சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் நாம இதுவரைக்கும் பயின்ற முறைக்கும் இப்ப போற முறைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நேச்சுரலாவே ஒரு செமஸ்டர்ல ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமாவோ நம்ம கிராஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டாவோ இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமான போக்கஸ் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப அதுக்கு அதிகமான டைம் ஒதுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா வரும். இப்ப எனக்கு, நான் ஸ்கூல் படிக்கும் போது தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்டையும் எக்ஸாமுக்கு முதல் தான் படிப்பேன். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2 ரொம்ப ஈஸி, ஜாலியா படிச்சு எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இப்ப தமிழ்லாம் ஒரு கட்டுரை கேட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு எழுத வேண்டியதுதான், நமக்கு தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. ஏன்னா பிரச்சனை இல்லை, அது நமக்கு இயல்பா வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் லாங்குவேஜ்ங்கிறது. அப்ப ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட நம்ம கம்மி நேரம் ஒதுக்கலாங்கிறது மட்டும் இல்ல, எந்த டைம்ல படிக்கிறோம். சொல்லுவாங்க, இந்த போஸ்ட் லஞ்ச் செஷன் மாதிரி ஒன்னு இருக்கு பாருங்க. பெரிய கான்பரன்ஸ் எல்லாம் நடக்கும்போது லஞ்ச் ஒன்னு கொடுப்பாங்க. அது ஒர்க்கிங் லஞ்சா இருக்காது. அந்த லஞ்ச் சாப்பிட்டா அதுக்கப்புறம் உட்காரவே முடியாத லஞ்சா இருக்கும். ஏன்னா அதுல சூப் இருக்கும், வெஜிடபிள் பிரியாணியில நிறைய எண்ணெய் ஊத்தி பண்ணிருப்பாங்க, அப்புறம் பச்சடி, குருமா, சப்பாத்தி, அப்புறம் நான், அப்புறம் அதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் 2-3 வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஸ்வீட் டிஷ், இது எல்லாத்தையும் சாப்பிட்ட உடனே அற்புதமான ஒரு தூக்கம் வரும். அந்த டைம்ல ஒரு பிரமாதமான ஸ்பீக்கர் அங்க வந்து நிப்பாரு. அவர் வந்து ஆரம்பிச்ச உடனே லெட் அஸ் டிஸ்கஸ் அப்படி பாதி பேர் இப்படிம்பாங்க. நான் பார்த்திருக்கேன் நிறைய கான்பரன்சஸ்ல சாப்பிட்டு முடிச்ச உடனேயே பல பேர் அப்படியே டோஸ் ஆஃப் ஆவாங்க. அது மாதிரி மத்தியான வேளையில எந்த சப்ஜெக்ட படிக்கலாம்? நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எடுத்து படிக்க முடியுமா மத்தியான வேளையில? அப்ப முகம் மலர்ச்சியாக இருக்கும்போது, மனம் மலர்ச்சியாக இருக்கும்போது
அந்த டஃப்பான சப்ஜெக்ட்ஸை எடுத்து பார்க்கணும். அந்த டைம்ல ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் வேணாம். ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா அப்படி ஜாலியா போற போக்குல படிக்கிறத நம்ம படிக்கலாம். அதனால இப்ப ஒரு சில நேரங்கள்ல நான்லாம் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ராயக்கோட்டையிலிருந்து கிளமங்கலம் போவேன். 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 3/4 மணி நேரம் அப்பெல்லாம் கண்ணெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்பதான் நம்ம இப்போ ரொம்ப யோசிக்கிறோம், ஓடுற வெஹிக்கிள்ல படிக்கலாமா, உட்கார்ற வெஹிக்கிள்ல படிக்கலாமா அப்படின்னு. நின்றுட்டு கூட நான் படிச்சுட்டு போறது உண்டு. சின்ன வயசு தானே, கண்ணு தாங்கும்ட்டு. அது 3/4 மணி நேரத்தில் நான் ஒரு டாபிக் அப்படியே ரிவைஸ் பண்ணிடுவேன். ஒரு சிம்பிளான டாபிக் எடுத்துக்கிட்டு, நமக்கு பழக்கமான டாபிக் எடுத்துக்கிட்டு, எனக்கு பிடிச்சமான டாபிக் எடுத்துக்கிட்டு, அக்ரானமிங்கிறது அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப பிடிச்ச டாபிக். அதான் நான் ஐசிஆர் ஸ்காலர்ஷிப் கூட எழுது. அதை அப்படியே புரட்டிட்டே போனோம்னா சரியா போயிடும். இது ஒரு மெத்தடாலஜி. இப்ப வீக்னஸ் ஆன சப்ஜெக்ட்ஸ்ல நிறைய டேர்ம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய டேர்ம்ஸ், நிறைய இயர்ஸ், நிறைய பேர் வருது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். நீங்க பிரெயினை பத்தி படிக்கிறீங்க. இப்ப ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதுதான் சிஇஓ மாதிரி நம்ம பிரெயினுக்கு. இந்த சிஇஓ இருக்கு, இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இது பெண்களுக்கு பெருசா இருக்குமா, ஆண்களுக்கு சிறுசா இருக்குமா? அதனாலதான் என்னன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கும்போது இந்த ரீசனிங் எல்லாம் பெண்கள் அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. தடாலடியா யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த அதே அமிக்டிலாங்கிறது ஆண்களுக்கு பெருசா இருக்கும், பெண்களுக்கு சின்னதா இருக்கும். ஏன்னா அமிக்டிலா தான் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் அந்த ரெஸ்பான்ஸுக்கு அதுதான். அப்ப அது கொஞ்சம் பெருசா இருக்கும். இது மாதிரி இப்ப பிரெயினை பத்தி படிக்கிறீங்க. நிறைய பார்ட், நிறைய பேரு, நிறைய சிண்ட்ரோம், நிறைய இடம். இப்ப இதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா மண்டையில ஏறாது. எவ்வளவு படிச்சாலும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஹைப்போ தலாமஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? தலாமஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஞாபகத்தில் வச்சுக்கிறது. சில நேரங்கள்ல சிலதை ஞாபகத்தில் தான் வச்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டாலும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹைப்போதலாமஸ் எதுக்கு உதவுது அப்படின்னு தெரிஞ்சா கூட, அதுதான் நம்மளுடைய பசிய, ஹங்கரை எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணுதுன்னு தெரிஞ்சா கூட ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சுலபமான வழி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாட்டனி படிக்கிறீங்க. ஒரு 100-150 நேம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்க ஒரு பிசிக்ஸ் படிக்கிறீங்க. அந்த பிசிக்ஸ்ல ஒரு 60-70 டெபினிஷன், இதெல்லாம் நீங்க எழுதி ஓவர் லேர்னிங் பண்ணிடுறீங்க. பிரச்சனை கிடையாது. இப்ப ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப டஃப்பான விஷயங்கள். இப்ப ஹிஸ்டரியில இயர்ஸ், ஜியோகிராபியில பிளேசஸ், கேபிட்டல்ஸ், இது மாதிரி விஷயங்களை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சுலபமான வழி நாங்க என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் ஒரு ஆடியோ கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் படிப்போம். மத்தியானம் தூங்கும்போது தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி இதை அப்படியே கேட்டுட்டே தூங்குவோம். அப்ப அதெல்லாம் மைண்டுக்குள்ள டீப்பா போயிடும். இதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உள்ள போயிடும். ஏன்னா கேட்கும் போது பதிகிற இன்ஃபர்மேஷன் படிக்கும் போது படிகிற இன்ஃபர்மேஷனை விட அதிகம். அதனாலதான் வள்ளுவர் என்ன பண்றாருன்னா, கேள்வியை உயர்த்தி பிடிக்கிறாரு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன் கேட்கும் போது பதிகிறது, படிக்கும் போது பதியறதை விட அதிகம். இன்னொன்னு, நம்ம வாழ்க்கையிலே நம்ம படிச்சு கத்துக்கிட்டதை விட கேட்டு கத்துக்கிட்டது அதிகம் தெரியுமா? நிறைய விஷயங்களை கேட்டுதான் கத்துக்கிட்டோம். அப்ப இது மாதிரி கேட்கும் போது இந்த டஃப்பான விஷயங்கள் எல்லாம் உள்ள போயிடும். இது ஒரு மெத்தடாலஜி. படிக்கிறதுல இது ஒரு மெத்தடாலஜியா நம்ம கடைபிடிக்கலாம். இப்ப வீக்கான சப்ஜெக்ட மலர்ச்சியான இருக்கிற நேரத்தில் படிக்கிறோம், டஃப்பான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி படிக்கிறோம். இதெல்லாம் நம்மளை பண்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சரி, இதெல்லாம் பண்றோம் சார். ஆனா நீங்க சொல்றீங்க காலேஜ் படிக்கும் போது லைஃபுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், உங்க கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், மற்ற விஷயங்களும் படிக்கணும், மற்ற புத்தகங்கள்லாம் படிக்கணும்னு. இன்ஃபேக்ட் எந்தெந்த புத்தகங்களை ஒரு கல்லூரியில் இருக்கிற மாணவர் படிக்கணும் அப்படிங்கறது சம்பந்தமாவே நம்ம நிறைய பேச போறோம். அதெல்லாம் இந்த சிவில் சர்வீசஸ் முடிச்ச பிறகுதான் நம்ம பேசணும், அல்லது சிவில் சர்வீசஸ்லயே எஸ்ஏ பேப்பர் சம்பந்தமா வரும்போது பேச போறோம். இந்த இன்னொன்னு, படிக்கும்போது அந்த ப்ரொஃபசர்ஸ் யார் நடத்துறாங்களோ அவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறது காலேஜில் ரொம்ப முக்கியம். நல்ல பேருன்னு நான் சொல்றது காக்கா படிக்கிறது இல்ல. அந்த கிளாஸ்ல அட்டென்டிவா இருந்து அவங்க சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எதிர்வினை பண்ணாலே அந்த ப்ரொஃபசருக்கும் உங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எதுக்காக முக்கியம்?
அப்பதான் நீங்க அந்த பாடத்தை ஆர்வமா கவனிக்க முடியும், நேசிச்சு கவனிக்க முடியும், நேசிச்சு அந்த பாடத்தை படிக்க முடியும், சந்தேகம் இருந்தா கேட்டுக்க முடியும். இந்த மிட்ச் ஆல்பம் அப்படின்னு ஒரு ரைட்டர், அவரு டியூஸ்டேஸ் வித் மாரி அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். மாரி அப்படின்னாக்க ஹீப்ரூல மை டீச்சர்னு அர்த்தம். அந்த டீச்சருக்கு கடைசி காலத்துல கொஞ்சம் டிசீஸ் வந்துருது. 16 வருஷம் அவரோட டச் இல்லாத அந்த ஸ்டூடெண்ட் போய் ஆல்பம் போய் அவரோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போய் அவருக்கு பணிவிடை செஞ்சு அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணதை வச்சுதான் அந்த புக்கை எழுதியிருக்கிறார். ஒரு டீச்சர்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது நிறைய. ஒரு டீச்சர் நமக்கு வார்த்தைகள் மூலம் கத்துக் கொடுக்கறதை விட வாழ்க்கையின் மூலம் கத்துக் கொடுக்கறது நிறைய அவங்க கிட்ட இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம சில பேரை பார்த்துட்டு சாதாரணமா இருக்கிற மாதிரி தான் அவங்க தோணும். ஆனா அவங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. சாதாரண மனிதர்கிட்டயே நான் சொல்றேன், நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் இவர் சாதாரணமானவர் நினைக்காதீங்க. அவர்கிட்ட பல விஷயங்கள் இருக்கும், பல தகவல்கள் தெரியும். அவர்கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத பல பரிமாணங்களை அவர் கொண்டு வருவார். அந்த டியூஸ்டேஸ் வித் மாரியில தான் என்ன மாதிரியான விஸ்டத்தை அவர் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படும். அதே மாதிரி இன்னொன்னு மாதோதயோ அப்படின்னு அகிரோ குரோசவானுடைய ஒரு புத்தகம். இந்த ஒரு டீச்சர், அவர் வயசான ஒரு டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வருஷம் ஒரு பார்ட்டி எடுப்பாங்க. அவரு இந்த வருஷமாவது போயிடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் ஐ ஆம் நாட் ரெடி அப்படிம்பாரு. அப்படி அந்த டீச்சர், ஏன்னா அகிரோ குரோசவாவை அவர் ஒரு டல்லான ஸ்டூடெண்ட் ஓரம் கட்டி வச்சிருவாங்க. அவர் டீச்சர் தான் என்கரேஜ் பண்ணுவார். அந்த டீச்சருடைய என்கரேஜ்மெண்ட் தான் அவரை உயர்த்தும். பல நேரங்களில் டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இவங்க தான் நம்முடைய உண்மையான டேலண்ட்டை கண்டுபிடிச்சு நமக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கறவங்க, ப்ராப்பரான டிரெக்ஷன் கொடுக்கறவங்க. அது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து சிந்திப்போம்.